Welcome to ஆங்கிலம் கற்போம். Lesson 11. பாடம் 11. 11. இந்த வாரம் நாங்கள் ஒரு புது எழுத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முதல் சென்ற வாரம் நாங்கள் எடுத்துக்கொண்ட எழுத்தை பார்ப்போமா? நீங்கள் அதை ஆராய்ச்சி செய்து பல முறை பயிற்சி செய்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். KL தொடங்குகிற பல சொற்களை நீங்கள் எழுதி வைத்திருப்பீர்கள். மீண்டும் ஒரு முறை சென்ற வாரம் நாங்கள் எடுத்துக்கொண்ட எழுத்துக்களை பார்ப்போம். க, கேபிட்டல் க, சிம்பிள் க, இரண்டும் ஒரே மாதிரி தான் எழுதப்படுபவை. ஒன்று பெரிதாக எழுதுவது, மற்றது சின்னதாக எழுத வேண்டும். கைட், கைட் என்ற எழுத்தை சொல்லை பார்த்தோம். க, இ, ட, அந்த மேஜிக் இ என்று சொன்னேன் அல்லவா, அது வருகிறது. கைட், கைட் என்றால் என்ன? பட்டம், ஆகாயத்திலே பறக்க விடுகிற பட்டம், கைட். அடுத்தது க, ஈ, ஈ என்ற சத்தம், இரண்டு எ சத்தத்தை சேர்க்கிறோம். ஆங்கிலத்திலே ஒற்றைக்கொம்பு இரட்டைக்கொம்பு என்று இல்லை. இ, ஈ, ஈ என்று வரும் பொழுது ரெண்டு ஈகள் வருகின்றன. ஆகவே ஒரு ஈ வந்தால் எ, ரெண்டு ஈக்கள் சேர்ந்து வந்தால் கீ என்று எடுக்கணும். கீ, ப, ப என்ற எழுத்தை எழுத வேண்டும். கீப், கீப் என்றால் என்ன? வைத்துக்கொள். கீப் தட், கீப் தட் சேஞ்ச். டாக்ஸியிலேருந்து இறங்கினவுடன் சில பேர் கீப் தட் சேஞ்ச், அந்த மிச்சத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்றதுதான் அர்த்தம். கீப் இட் கிளீன், வீட்டை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள். கீப், கீப் த மணி கேர்ஃபுல்லி, பணத்தை கவனமாக வைத்திருங்கள். அடுத்ததாக கெட்டோ, க, எ, ட, ட, ல, எ. அந்த கடைசியில் வர எ எழுத்து மௌனமாக இருக்கும், அநேகமாக. கெட்ல என்று சொல்வதில்லை. கெட்லோ, கெட்லோ என்றால் என்ன? குசினியில் தண்ணி சுட வைக்கும் ஒரு பாத்திரம், கெட்லோ. க, எ, ட, ட, ல, எ. அது எங்கே இருக்கிறது? குசினி. குசினி என்பதே ஒரு தமிழ் சொல் அல்ல, அது பிரெஞ்சு சொல், நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஆனால் ஆங்கிலத்திலே கிச்சன் என்று சொல்லுவோம். குசினிக்கு இன்னொரு பெயர் கிச்சன். குசீன் என்றும் சொல்லலாம், அது ஆங்கிலம் அல்ல, கிச்சன். எப்படி அதை எழுத்து கூட்டுவது? க, இ, இ என்றால் ஐ. அதை ஒரு கழுதி பார்ப்போம். க, நீங்களும் எழுதுங்க. இ, ட, கிட், ச. இந்த ரெண்டு எழுத்துக்கள் ஒன்றா வரும் பொழுது ச என்ற சத்தத்தை ஏற்படுத்துகிறது. நான் சொன்னேன் அல்லவா ஏற்கனவே, அடிக்கடி இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் சேர்த்துத்தான் நான் படிப்பிக்க போகிறேன். ச என்று வரும் பொழுது சியும் ஹெச்சும் சேர்க்க வேண்டும். ஏ, கிச்சே, கிச்சன். முன்னும் சொல்லுங்கள். கிச் என், கிச்சன், கிச்சன். இந்த சியும் ஹவும் வரும் பொழுது ச என்று நீங்கள் உச்சரிக்க வேண்டும். சேர், சாப்பல். கிறிஸ்டியன்ஸ் சாப்பலுக்கு போவார்கள். சர்ச், சர்ச். சர்ச்சிலே, சர்ச் ஒரு நல்ல உதாரணம், ரெண்டு தரம் வருகிறது. சர்ச். இப்போ ஈஸ்டர் பெருநாள் வந்ததல்லவா, பலர் கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சுக்கு போயிருப்பீர்கள். சர்ச்சிலே ரெண்டு ச சவுண்ட் வருகிறது. அப்போ எழுத்து கூட்டுவது சுலபம்.
இன்னும் ஒரு சவால் ஒன்று உங்களுக்கு கொடுத்திருந்தேன். க kangaroo. க க வந்து ஆ மாதிரி, ஆனால் கீழே ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி ஒரு ஷேப் வர வேணும். கீழேன்னு சொல்லும் பொழுது ஒரு லைன் இருந்தால் அந்த லைனுக்கு கீழே வர வேண்டிய ஒரு கொம்பு. kangaroo. kangaroo என்றால் என்ன? What is a kangaroo? Where does he live naturally? kangaroo எந்த இடத்துல இயற்கையாகவே காணப்படும் ஒரு என்ன? அது கண்டுபிடித்து விட்டீர்கள் தானே? அது ஒரு மிருகம். எந்த நாட்டிலே, எந்த கான்டினென்ட்டிலே அது இயற்கையாகவே காணப்படும்? காடுகளிலே. ஆஸ்திரேலியா. இங்கிருந்து பல 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 மைல்களுக்கு அப்பால் இருக்கும் ஒரு தேசம் ஆஸ்திரேலியா. அங்கு கேங்கருவை பார்ப்பதற்கு நாங்கள் டூரிஸ்டாக போனால் கூட்டிக் கொண்டு போவார்கள். காடுகளிலே காணலாம். பெரிய மிருகம், பெரிய வால். அந்த வாளாலேயே தன்னுடைய எதிரிகளை அடிக்கும். 2 பெரிய காலும் கை மாதிரி 2 சின்ன கால்கள் இருக்கின்றன. ஆனால் 2 காலால் தான் பாய்ந்து பாய்ந்து அது போகும். மற்ற காலை பாவிப்பதை அது மறந்து விட்டது. இன்னொரு விசேஷம் கேங்கருக்கு நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். அதன் வயிற்றிலே ஒரு பை இருக்கிறது. அந்த பையில் தான் குழந்தை பிறக்கிறது. பிறந்த நாளிலிருந்து அந்த குழந்தை அந்த பையிலேயே இருக்கும். அதோடு எடுத்துக்கொண்டு எல்லா இடமும் பாய்ந்து பாய்ந்து செல்லும். அது ப்ரொடெக்டட், பாதுகாப்பு இருக்கிறது அந்த பையிலே. அப்படி பையிலே குழந்தைகளை வைத்துக்கொள்ளும் மிருகங்கள் ஆஸ்திரேலியாவிலே தான் இயற்கையாக காணப்படும். இவற்றுக்கு பேர் மார்சிபியல்ஸ். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கிறது, மார்சிபியல்ஸ். கேங்கரு மாத்திரமல்ல, வேறு மிருகங்களும், கோஆலா பேர் போன்ற மிருகங்களும் வயிற்றிலே பிள்ளைகளை கொண்டு செல்லும் மிருகங்கள். சரி, சென்ற பாடத்தை நீங்கள் அழகாக கற்றிருப்பீர்கள். பல சொற்கள் எழுதியிருப்பீர்கள். உங்களுடைய பக்கங்களில் இருக்க சொற்களை எல்லாம் வைத்திருங்கள். சில பாடங்கள் முடித்தவுடன் ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று நான் உங்களுக்கு வைக்கப் போகிறேன். உங்களை கூட நீங்கள் வானொலி மூலமாக, தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்றைய பாடம் சொன்னேன் அல்லவா? எல். எல் ஃபார் லேடி பேர்ட். லேடி பேர்ட் படத்தை நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள். லேடி பேர்ட். லேடி பேர்ட் என்றால் என்ன? லேடி பேர்ட் அது ஒரு சின்ன ஒரு நுழம்பு இலையான் அதுகளைப் போல ஒரு சின்ன ஒரு பிராணி. லேடி பேர்ட். என்ன நிறம்? நீங்கள் கண்டிருப்பீர்கள். இப்படி ஒரு வண்டு மாதிரி, அது ஒரு வகை வண்டு தான். 6 கால்கள் இருப்பதெல்லாம் ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்கள். சிலந்தி மாத்திரம் 8 கால் உள்ளது. மற்ற எல்லா வண்டுகளும் 6 கால்களை மாத்திரம் கொண்டது. 6 கால்கள் இருக்கும் பிராணிகளில் லேடி பேர்டும் ஒன்று. அது சிவப்பாக இருக்கும். இடையிடையே பல கருத்த புள்ளிகள் அதில் இருக்கும். கண்டிருப்பீர்கள். இப்பொழுது அவை இந்த வெதரில் இப்பொழுது குளிராக இல்லாவிட்டால் நிறைய லேடி பேர்ட்ஸ் உங்களுடைய தோட்டத்திலே காணலாம். வெளியிலே போய் பெரிய மரங்களிலே ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு சின்ன பிராணி. ஆனால் நீங்கள் காண தவற மாட்டீர்கள். கருப்பும் சிவப்புமாக இருப்பதால் அது வெகு அழகாக இருக்கும். அதை பிடித்து பாட்டில் வெளியே போட வேண்டாம். அது ஒரு பாவம். அது வெளியிலே தெரிய வேண்டியது. பாட்டிலே போட்டு கொஞ்சம் நேரம் பார்த்து கொண்டிருந்தீங்கள் என்ற காரியமில்லை. ஆனால் அவுத்து விட்டுருங்கள். பள்ளிக்கூடத்திலே நாங்கள் சொல்லுவோம், லேடி பேர்டை கொண்டு வாருங்கள் என்று. கவனமாக ஒரு பாட்டிலில் ஒரு நெட் போட்டு கொண்டு வருவார்கள். பிறகு வீட்டில் போன உடனே அதை வெளியில் விட்டு விட வேண்டும். ஆகவே லேடி பேர்ட் என்ற சொல்லை நாங்கள் பார்த்தோம். எல்லை அதில் இன்னும் பல
சின்ன சின்ன சொற்களை பார்ப்போம். எல் என்றது கேபிட்டல் எல், சிம்பிள் எல். கேபிட்டல் எல்லை இப்படி எழுதுவோம், பெயர் சொற்கள். லண்டன், லண்டன் என்று எழுதும் பொழுது அதை கேபிட்டல் எழுத்து போட்டு தான் எழுத வேண்டும். லக்ஷ்மன் ஒருவருடைய பெயர், லக்ஷ்மன். லக்ஷ்மன் என்று எழுதும் பொழுது எல் கேபிட்டல் எழுத்திலே எழுத வேண்டும். ஆனால் லப் என்ற ஒரு சொல்லை பார்ப்போம். ஆகில் ல அ ப, லப். லப், லப் என்றால் என்ன? சில பேருக்கு தெரிந்திருக்கும். எங்கள் உடம்பில் ஒரு பகுதி, மடி. என்னுடைய மடியில் வைத்திருந்தேன் குழந்தையை. லப், மடி. ல அ ப, லப். அடுத்ததாக லாக். உங்களுக்கு தெரிகிறதா இந்த எழுத்து? ல க. வாசிப்பது இலகுவாக இருக்கும். நீங்கள் சத்தத்தை படித்துக் கொண்டீர்கள் என்றால் எந்த எழுத்தையும் எந்த சொல்லையும் வாசித்துக் கொள்ளலாம். எழுத்துக்கள் ஏற்படுத்தும் சத்தங்கள் முக்கியம் இங்கிலீஷில். அதை படித்தால் நீங்கள் இங்கிலீஷ் வாசிக்கலாம், இங்கிலீஷ் பேசலாம். லாக், லாக் என்றால் என்ன? நான் ஏன் இந்த சொற்களை எடுக்கிறேன் என்றால் அதில் உயிர் சொற்கள் வருகின்றன நடுவிலே. AEIOU vowels. vowels என்ற உயிர் சொற்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஒவ்வொரு பாடத்திலும். log, log. log என்றால் என்ன? ஒரு மரத்துண்டு. இப்படி ஒரு பெரிய மரத்தை வெட்டினால் அதை துண்டு துண்டாக்க ஆக்கினால் அப்படி அதை log என்று சொல்லுவோம். கனடா போன்ற பெரிய காடுகள் உள்ள நாடுகளிலே அல்லது தாய்லாந்து போன்ற நாடுகளிலே பெரிய மரங்களை இப்போ அநியாயமாக வெட்டி இப்படி மரத்துண்டுகளாக ஆக்கி வீடுகள் கட்டுவதற்கு கொண்டு செல்கிறார்கள். சிலர் இதனால் எங்கள் காடுகளே அழிந்துவிடும் என்று கூட பயப்படுகிறார்கள். ஒரு மரத்தை வெட்டினால் ஒரு மரத்தை நட வேண்டும் என்ற சட்டங்களும் இப்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு மரத்தை வெட்டினால் இன்னொரு மரத்தை நடுங்கள். அப்போ இதுதான் லாக். லாக் என்றால் சில வேளை அதில் ஒரு சின்ன துண்டு இப்படி இருக்கும் லாக், சில வேளை இல்லாமல் இருக்கலாம். லாக் என்றால் பெரிய மரத்துண்டு. ல ஒ க. இப்போ இந்த சொற்களை நீங்கள் கண்டீர்கள் என்றால் எங்கேயாவது உங்களுக்கு வாசிக்க தடங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஏன்னால் ஏற்கனவே தெரியும் முதல் எழுத்தின் சத்தத்தை உச்சரியுங்கள் ல. அடுத்தது உங்களுக்கு தெரியும் வாவல், உயிர் எழுத்து ஓ, லோ. ரெண்டையும் சேர்த்து உச்சரியுங்கள். அடுத்ததாக மூன்றாவது எழுத்து லாக். ஒரு சொல்லை வாசிக்க தொடங்கி விடுவீர்கள். அடுத்த எழுத்தை அடுத்த சொல்லை பார்ப்போம். லயன், லயன். ல இ என்ற சத்தம் என்று தான் சொன்னேன் ஐ. ஆனால் உயிரெழுத்து தொடர்ந்து வரும் பொழுது அந்த இ என்ற சத்தம் ஐ ஆகவே இருக்கிறது. அந்த எழுத்தின் பெயர் வருகிறது LI, லை ஆன், லயன். லயன் என்று அப்படி உச்சரிக்காமல் லயன், காலப்போக்கில் லயனாக அது சொல்லப்படுகிறது. லயன் என்றால் என்ன? லயன் என்றால் சிங்கம். ஆண் சிங்கம், பெண் சிங்கம். அடுத்ததாக லேசி, லாஃப். லேசி, லாஃப். அது ரெண்டும். லேசி என்றால் சோம்பல், லாஃப் என்றால் சிரிப்பு. இன்னும் ரெண்டு சொற்களை எழுதி கொள்ளுங்கள். ல இம்ப பீல முடியுது. லேம்ப், லேம்ப். லேம்ப் என்றால் என்ன? லேம்ப் என்றால் என்ன? ரெண்டு வித்தியாசமான கருத்துக்கள், பலரும் பலமுறையும் பிழைவிடும் எழுத்துக்கள், சொற்கள். ஏனென்றால் ஒரே மாதிரி இருக்கிறது அல்லவா? கடைசி எழுத்து முக்கியம். ப ப ப. அந்த ப ப உண்டாக்கும் வித்தியாசங்களை நீங்கள் அறிந்து அதற்கு என்ன கருத்து என்று அடுத்த முறை நீங்கள் பாடத்துக்கு தயாராக இருங்கள். போன முறை படித்த பாட்டு உங்களுக்கு நினைப்பிருக்கிறதா?
Twinkle, twinkle, little star. அது விரைவாக ஒரு முறை பார்ப்போம். Twinkle, twinkle, little star. Star என்றால் என்ன? நட்சத்திரம். Twinkle, twinkle, little star. ரெண்டு முறை சொல்ல வேணும். How I wonder what you are. நீ யார் என்று நான் ஒவ்வொரு முறையும் ஆச்சரியப்படுகிறேன். Up above the world so high. Up above the world so high. என்ன மாதிரி இந்த உலகத்திலே அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறாய்? Like a diamond. மேகத்திலே ஒரு வைரக்கல்லு மின்னுவது போல் நீ தோன்றுகிறாய். Like a diamond in the sky. World என்றால் என்ன? உலகம். Above என்றால் என்ன? மேலே. Up என்றால் மேலே. Above என்றால் எல்லாத்துக்கும் மேலே. இத்துடன் இன்றைய பாடத்தை முடித்துக்கொள்வோம். Goodbye. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்.